ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रिय तांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा. அம்மா கண்ணு முழிக்கிறா அங்க பாரு, அம்மா வாரி கொடுக்கிற கைய பாரு, அந்த வானச்சவப்புல கண்ணம் பாரு, அம்மம்மா பூஞ்சிரிப்புல புல்லரிக்குதம்மா, அம்மா கண்ணில் தெரியுதே வீரதீபம், அவ சங்கு கழுத்துதான் பவளமாதும், எங்க அம்மா எழுந்துட்டா கொலவைய போடு, பண்ணாரி பாதத்தில் பூஜைய போடு.
தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா அலங்காரி சந்தன பூமாரி தாயி பராசக்தி தின்னக்கு தின்னக்கு தான் தாயே நீதானே ஊராளும் நாயகி வானம் கெட்ட மக்கள் கொட்ட வந்தாடு மாறியே ஜெய ஜெய சக்தி சிவ சிவ சக்தி திரிபுர சுந்தரி அம்மா அதிபத்திர காளி பங்காரம்மா அம்மா இந்த அண்டம் நடுங்க ஆடடி ஆலய தாயே அம்மா உன் பத்தியம் இருந்தோம் முப்பாத்தம்மா அம்மா உன் கட்டை குலுங்க ஆடடி உலகாடும் ஜெகன்மாயே அம்மா சிவகாமி எங்கள் புறத்தீர அருள் வாக்கு தாடி மகராசி உயிர் யாவும் படைக்கின்ற ஜனனி பம்பை ஒலியோடு வர வேண்டும் பவனி இந்த முஸ்லீமுக்கும் ரத்தம் ஒன்றல்லவா சூசை வடிவேலும் ஒரு தாயின் பிள்ளை அல்லவா சந்தன பூசிக்கோ குங்குமம் பூசிக்கோ தாய் பராசக்தி கொன்றன வேண்டிக்கோ சந்தன பூசிக்கோ குங்குமம் பூசிக்கோ தாய் பராசக்தி கொன்றன வேண்டிக்கோ தாய் பராசக்தி கொன்றன வேண்டிக்கோ தாய் பராசக்தி கொன்றன வேண்டிக்கோ
நானும் அட கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் விஜய் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட உள்ளது. உங்கள் பணி சிறக்க நண்பர் நற்பணி மன்றத்தின் சார்பாக இந்த விமலி பொன்காளியம் அருளோடு உங்களுக்கு சிறப்பான முறையில் வாழ்த்துக்களை தாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு தம்பி விஜய் அவருடைய முதல் ஈகத்தில் நம்முடைய கலை ஆசான் திரு எஸ் வல்லரசு அவருடைய ஆசீர்வாதம் நடைபெறுகின்ற இந்த நாடகத்திற்கு அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு வளைவளையம் ஸ்ரீ நாடக மன்றத்தின் சார்பாகவும் மாரியம்மன் நாடகத்தின் சார்பாகவும் காட்டுமன்னூர் கலைவன் நாடகத்தின் சார்பாகவும் இந்த பொன்னாடையை அணிவித்து கௌரவப்படுத்துகின்றேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. எல்லாத்துக்கும் நன்றி. இப்போ நான் இயக்குனராக அறிமுகப்படுத்திய நண்பர்கள் நற்பணி மன்றத்துக்கு மனதார நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் என்னை கலைமகள் நாடகமன்றத்திலிருந்து என்னை கதாநாயகனாக்கி ஒரு கதாசிரியராக்கி இப்போ இயக்குனராக வந்திருக்கிறேன். எனக்கு கலைமகள் நாடகமன்ற நண்பர்கள் அனைவரும் எனக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. என்னுடைய கலை ஆசன் எஸ் வல்லரசு அவர்கள் எங்கே இருந்தாலும் என்னை வாழ்த்தி நீ வழி அனுப்பி வச்சாங்க. அவருக்கும் இந்த நேரத்தில் மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடகத்தை சிறப்பாக கடைசி வரைக்கும் இருந்து கண்டிப்பாக பாருங்கள். என்னை மனதார வாழ்த்துங்க. நன்றி, வணக்கம். தாலிய நீ காவு கேட்டு நிக்கிறியே
ஒண்ணு இருக்குதுன்னா பெத்தவளே மனம் இறங்கு பாசத்துக்குள் நீ அடங்கு அம்மா கடல் நீயே கொதிச்சு புட்டா சூடாத்த நீரேது காலினி மீனாட்சியா மாறம்மா அம்மா கற்பூர தீபமேந்தி கைவிளக்கு போட்ட அந்த கற்பரசி வாழ்வை எண்ணி பாரம்மா அடி பெண்ணினந்தா அது என்று உன்னினந்தா வேண்டுவதும் உன்னினந்தா அடி சத்தியம் பண்ணு பக்தரைக்காக என்னிடம் வந்து சத்தியம் பண்ணு எம்மா முரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி எம்மா முறைச்சி பார்க்காத பாளையத்து எம்மா எம்மா கண்ண உருட்டாத கருமாரி எம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா வச்சு மஞ்சள் அரைச்சி எடுத்து எம்மா அரைச்சி எடுத்து பூசி குளிக்க வச்சு உன்னை குளிக்க வச்சு குச்சி மல்லி மாலையும் கட்டி உன் கழுத்தில் போட்டு கும்பிட்டவ வாழ்வ காக்க வாடி 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 வாடியம்மா பூப்பதையும் காய்ப்பதையும் காப்பவளே அம்மாடி காப்பவளே கொலை செஞ்சா கடவுளும் பொய்யாடி எம்மா குங்குமத்தை கொடுத்த கையால் மங்களத்தை பறிக்கலாமா கொலவிழி அம்மா நீ கோரபலி கேட்கலாமா அம்மா புருஷ வரம் கேட்டு இங்கே ஒரு காலில் தவம் இருந்த ஆங்காட்டு காமாட்சி வாடியம்மா அம்மா குடிசை முதல் மாடி வர குடும்பத்து பெண்களுக்கு தாலி இல்லா வாழ்க்கை இங்கே கேளியம்மா அடி வந்து விடு கோபம் விட்டு வந்து விடு பூவும் போட்டு தந்து விடு அடி வந்துடு நம்பிடும் பக்தரை கத்திட இங்கே வந்திடம்மா வந்திடம்மா மரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா குறைச்சி பார்க்காத பாளையத்து அம்மா எம்மா கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா அவன் ஆக்கி வச்ச சோத்த நீ மூக்கு முட்டை பிடிச்ச அவன் ஊத்தி வச்ச கூழ நாக்கு ருசிக குடிச்ச அடி சங்கரியே வைரவியே சட்டுன்னு வரத்த எங்கிரியே பாரு நீ பாரு அவன் தவிப்பத பணம் மாற கொஞ்சம் மாற நீ கொதிப்பத தாயே எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஜெகநாதன், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம கம்பெனியில பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்குது. இதுக்கு என்ன காரணம்? நீ என்ன சொல்ல வர்ற? அது வந்துங்க ஐயா, நாட்டில் மழை இல்லை, வறட்சி ஏற்பட்டு போச்சு. வாங்குற விலையை விட விற்கிற விலை கம்மியா இருக்குது, அதனால நஷ்டம் ஏற்பட்டுருச்சுங்க ஐயா. இதெல்லாம் ஒரு காரணமா? உன்னுடைய அறிவை பயன்படுத்தி திறமையை பயன்படுத்தி, ஆனா லாபம் இல்லாட்டி பரவாயில்ல, நஷ்டம் வராமையாவது பண்ணிருக்கணும்ல. இத போய் ஒரு காரணம்னு சொல்றியே, இதை சரி பண்றதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். என்னதான் பண்றதே தெரியல. பிஸ்னஸ்ங்கிறது லாப நஷ்டம் இருக்கத்தாங்க செய்யும். நான் என்ன வேணும்னா செஞ்சேன், இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் லாபம் வந்துட போகுது. அதுக்கு என்ன வழியா ஏற்பாடு பண்றேனுங்க ஐயா. ஜெகநாதா, ஓ அறிவை ஓ திறமையை பார்த்துதான் சின்ன வயசா இருந்தாலும் இந்த கம்பெனியில உன்னை ஒரு பார்ட்னர்ஷிப்பா சேர்த்து உன்னை இந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்க. எப்பவுமே நீ இதை மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வேலையும் செய்யணும், புரியுதா? சரிங்க ஐயா, இனிமே இந்த தவறு நடக்காம பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரி சரி, அதை விட என் மாணிக்க இந்த வருஷம் படிப்பு முடிச்சுட்டு ஊருக்கு வர்றான். அவனும் இந்த அக்கௌண்ட்ஸ் தான் படிச்சிருக்கான். அதனால அவன் வந்த உடனே இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களோட ஒத்தாசையா இருக்கிற மாதிரி சொல்றேன். ஓகேவா? ஆமா ஆமா, அனுப்புங்க ஐயா, கூட மாட கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும். ஓகே. சரி ஜெகநாதா,
இதை பிடி, இந்த வரவு செலவு நோட்டை எடுத்துக்கிட்டு நாளைக்கு என்ன வந்து வீட்டில் பாரு, நான் கொஞ்சம் பார்க்கணும். சரிங்கய்யா, வந்துடுறேன். அம்மா தாயே, உன்னை நம்பிதான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கோம். நீ தான் எங்களை எந்த குறையும் இல்லாமல் காப்பாற்றணும். ராணி, அந்த விமலை பொன்காளி அம்மன் நல்லவங்களை எப்பவும் கைவிட்டதே இல்லை. பாத்தியா, இன்னைக்கு வந்த மலையை கூட வழி அனுப்பி அனுப்பிச்சிட்டா. அதனால் நமக்கு என்றைக்கும் எந்த குறையும் வராது. கலையாத கனவே, மறையாத நிலவே, அன்பான உயிரே, அழகான காவியமே, என்றும் நான் உன்னோடு, ஏழேழு ஜென்மமும் நீ என்னோடு. ராணி, நான் உன்னை கிட்டத்தட்ட நம்ம கம்பெனியில் நீ சேர்ந்து 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். அதனால தான் எங்கள் அப்பாவுக்கு கூட தெரியாமல் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் சரிங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் உங்கள் அப்பா என்னை ஏற்றுக்குவாரா சொல்லுங்க. ராணி, எங்கள் அப்பா எனக்காக எதுவும் செய்வார். என்ன கொஞ்சம் கோவக்காரரு, கொஞ்ச நாள் போகட்டும், உன்னை பற்றி பக்குவமாக எடுத்து சொல்கிறேன். கண்டிப்பாக அவர் உன்னைய மறுமூலம் ஏற்றுக்குவார். இல்லைங்க, என்ன இருந்தாலும் உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய பணக்காரரு. நானா ஏழை, அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதை. என்ன எப்படி மருமகளா? பாத்தியா, மறுபடியுமே அனாதைன்னு சொல்லாது. நீ எப்பவுமே மனசை போட்டு உழைப்பிக்காத, சரியா? நீ இந்த மாணிக்கத்தோட மகாராணி நீ, சரியா? ஒன்ன தொட்டு தொட்டு தாலாட்ட வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்துல நீதானே உத்தமி உன் பேர்தானே ஒரு நந்தவன பூதானே புது சந்தனமும் நீதானே மாலை பொன்ன தொட்டு தொட்டு தாலாட்ட கலையாத ரோசாவே முத்துமணி மாலை வெக்கத்துல சேல
போச்சு. என்னதான் இருந்தாலும் மாணிக்கம் உங்க பையன் தானே. இந்த கோடிக்கணக்கான சொத்துக்கு வாரிசு அவரு தான். அதனால பெரிய மனசு பண்ணி பொண்ணு மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூப்பிடுங்க. போய் அவட வீட்டுக்கு கூப்பிடுறது. ஏதோ அம்மா அப்பா இல்லாத அனாதை பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அவன் போன் போட்டு என்ன வந்து கேலியும் கிண்டலும் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு அனாதை பொண்ணை மருமகளா ஏத்துக்க சொல்றியா? எப்படா ஏத்துக்கிறது? அவன் எப்ப பார்ட்டின்னு கேட்கிறான். பெரிய தலைக்குடிவியா தலைக்குடிவு. ஐயா, உங்க கோபம் நியாயமானதுதான். இருந்தாலும் தவறு நடந்துருச்சு. என்ன பண்றது? ஏத்துக்க வேண்டியதுதானே. அட எப்படா ஏத்துக்கிறது? எப்படி ஏத்துக்கிறது? இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நீர் அடிச்சு நீர் விலகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால உங்க கோபத்தை குறைச்சிக்கிறது கொஞ்சம் நல்லதுங்க ஐயா. அட பழமொழிலாம் நல்லாதான் இருக்கு. ஒரு அப்பா அம்மா இல்லாத அனாத பொண்ணை என் வீட்டுக்கு மருமகள் ஆக்கி சொல்றியா? எத்தனையோ கோடீஸ்வரன் என் வீட்டுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்காக வரிசை கட்டி நின்றுகிட்டு இருக்காண்டா. வரிசை கட்டி அந்த அனாதை எப்படா ஏத்துக்க சொல்ற? முடியாது. அதெல்லாம் அப்போங்க ஐயா. இப்பதான் உங்க பையன் அனாதை பொண்ணை கையை பிடிச்சிட்டானே, கல்யாணம் வேற பண்ணிட்டான், குடும்பமும் நடத்துறான். இப்ப யாரு பொண்ணு தரேன்னு சொல்லுவாங்க? அப்ப எனக்கு ஏற்பட்ட தலைக்குடிவு அதமாடம் இது எங்க போய் முட்டிக்கிறது? இனிமேல் அவன் பேச்ச கிட்ட இருக்காத. எப்ப அந்த அனாதைய கல்யாணம் பண்ணிட்டாடோ இனிமேல் அவன் எனக்கு மகனும் இல்லை, நான் அவனுக்கு அப்பனும் இல்லை. அப்போ இந்த சொத்தை எல்லாம் தான தர்மம் செய்ய போறீங்களா, இல்ல வேற யார் பேருக்காவது எழுதி வைக்க போறீங்களா? என்ன இருந்தாலும் மாணிக்கம் தானே வாரிசு. ஜெகநாதா, கம்பெனி பேர் என்னமோ மாணிக்கம்னு தான் இருக்கு. ஆனா அந்த சொத்தெல்லாம் என் பேர்ல இருக்கு. நான் பார்த்து யாருக்கு வேணாலும் ஏன் உன் பேர்ல கூட எழுதி வைக்கலாம். அது ஏன் உரிமை. ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும் உங்க மனசு இப்ப கஷ்டத்துல இருக்கு. எதுக்கு கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல மாணிக்கம். நீ போய் வக்கீல வர சொல்லு, நீதியை பார்த்துக்கலாம். ஐயா, உங்க மனசு கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். எதுக்கு கொஞ்சம் அமைதியா இருந்து யோசிச்சு பாருங்க. இத பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். வரவு செலவு பார்க்கணும் நோட்டு கேட்டீங்கல்ல, இந்தாங்க ஐயா. இனிமேல் என்ன வரவு செலவு பார்க்க வேண்டி இருக்கு? நீ என்ன எழுதுறியோ அதுதான் கணக்கு. ராணே, வாப்பா வா. இந்த நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட 7-8 மாதம் ஆகி போச்சு. எனக்கு இத்தனை வசதி வாய்ப்பு இருந்தோம், எங்கள் அப்பாவுக்கு இத்தனை சொத்து சோகம் இருந்தோம், உன்னை இந்த ஒரு சின்ன வீட்லேயே குடி வச்சிருக்க வேண்டியதாகி போச்சு. எப்படியும் எங்கள் அப்பாவோட கோவம் தணியிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கோவம் தணிஞ்ச பிற்பாடு பக்குவமாக எடுத்து சொல்கிறேன். ஏங்க, நான் வாழ்கிறது இந்த சின்ன வீட்டில் நடிச்சிட்ருக்கீங்களா? இல்லைங்க, உங்கள் மனசு மகாராஜா மாதிரி, மாளிகை மாதிரி என்ன உங்கள் மனசில் ராணியாக உள்ளே வச்சு பார்த்துட்ருக்கீங்களே. இந்த மனசில் தாங்க நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ராணி, உன்னோட அன்பை என்றைக்குமே விலை கொடுத்து வாங்க முடியாது. அந்த அன்புக்கு நான் சொந்தக்காரன். இந்த சந்தோஷமே எனக்கு போதும் ராணி. நான் எவ்வளோ வசதி வாய்ப்பாக வாழ்ந்திருந்தாலும் இப்போ மாணிக்கமான்றது ராணி நீ என் பக்கத்தில் இருக்கிறதுனால தான். ஏங்க, என்ன இருந்தாலும் கல்யாணம் ஆகி இத்தனை மாதம் ஆச்சு, இன்னும் உங்கள் அப்பா கிட்ட சொல்லலை. சொன்னால் என் மருமகளை ஏற்றுக்குவாளங்க. நீ ஒன்றும் பயப்படாத ராணி. இறைவனின் படைப்பில் நீ பிறந்தது என்னவோ ஏழை. இனிமையான உன் பேச்சில் மயங்கி போனேன் இந்த காலை. இருவரின் உள்ளமும் இணைந்து மாற்றிக்கொண்டோம் நாம் மணமாலை. இனி வரும் நாளெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியான வேலை. ராணி, நீ ஒன்றும் கவலைப்படாத.
நீ எனக்கு மனைவியாக கிடைச்சதுக்கு நான் போன ஜென்மத்தில் கண்டிப்பாக புண்ணியம் செஞ்சுருக்கணும். இல்லைங்க, உண்மையிலே நான் தான் போன ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சுருக்கணும். உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் உங்கள் அழகான கவிதையில் என் கஷ்டத்தையெல்லாம் போக்கிடுவீங்க தெரியுமா? அப்படியா? சரிங்க, எதுவும் வெளியே போகணும்னு சொன்னீங்களே, நீ போகணுமா? ஆமாம் ராணி, கரூர் வரைக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, அதான் உங்கள்கிட்ட நானே சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். ஏங்க, எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் கூடயே இருங்க. ராணி ஒன்றும் பயப்படாத, நான் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் சீக்கிரம் வந்துடுறேன். வரும்போது உனக்கு பிடிச்ச தலப்பாக்கட்டு பிரியாணியும் மல்லிகைப்பூவும் கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன். ஓகேவா? பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே. என்னங்க? ம், ஏங்க என்னங்க இது? வெளியே போகும்போது முத்தம் கூட அது நீங்க போயிட்டு வாங்க. ராணி ப்ளீஸ் ராணி, ஒரு போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க ராணி. ராணி போங்கண்ணா. ராணிங்க நீங்க தானா? ஆமா நான் தான். மாணிக்கம்ங்கிறது என் வீட்டுக்காரதா? ஏமா இங்கேருந்து கரூருக்கு ஊருக்கு போயிருப்பாராட்டுருக்குது. போகிற வழியில் வண்டி இருந்து கீழே விட்டான்னு சொல்லி ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்காங்கம்மா. என் புருஷன் கேட்டாச்சு. நல்ல வாங்க உடனே ஹாஸ்பிடல் போலாம். நீங்க போய் பாருங்கம்மா. டாக்டர், என் புருஷன் கேட்டாச்சு டாக்டர். இதை பாருமா, சொல்கிறத கேளு. உன் வீட்டுக்காரருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸாக இருக்காரு. உடனே ஆப்ரேஷன் பண்ணா அவரை காப்பாற்றிடலாம். அதுக்கு ஒரு 5-6 லட்சம் செலவாகும். தலையில் ரொம்ப அடிபட்டு ரத்தம் போயிட்டே இருக்கு. நீங்கள் முதல்ல அமௌண்ட் ரெடி பண்ணுற வழியை பாருங்க. இங்கே அழுது ஒன்றும் பிரயோஜனம் இல்லைம்மா, போய் பணத்தை ரெடி பண்ணுற வழியை பாரு. என்ன அழுதாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் ஒரு பைசா தர மாட்டேன். ஐயா, அவர் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க வீருக்கு போராடிட்டு இருக்கிறதே உங்களோட பையன் ஐயா. அவரை எப்படியாவது காப்பாத்துங்க. அவரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட தப்ப தவிர வேற ஒரு பாவமும் செய்யாதவர் ஐயா. அவரை காப்பாத்துங்க ஐயா. பாரு, அவன் எப்போ உன்னை கல்யாணம் பண்ணிட்டாலோ அப்பவே அவன் பையன் இல்லைன்னு ஆகி போச்சு. ஐயா, முல்லைக்கு தேர் கொடுத்தாரு பாரு, அது மாதிரி இந்த அம்மா அப்பா இல்லாத அனாதைக்கு வாழ்க்கை கொடுத்தவர் உங்க பையன். அவரை காப்பாத்த ஏதாவது ஒன்று பண்ணுங்கய்யா. ஐயா, தப்பு பண்ணது நான் என் மேல கோவம்னா எனக்கு என்ன தண்டனை வேலை கொடுக்க நான் ஏத்துக்கிறேன். அவரை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா, காப்பாத்துங்க. சரி சரி, காப்பாத்துறேன். ஆனா எனக்கு நீ ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்கணும். ஐயா, என் புருஷனோட உயிரை காப்பாத்துறதுக்காக நான் என்ன சத்தியம் வேணா பண்ணி கொடுக்கிறேன். சொல்லுங்க ஐயா, நான் என்ன பண்ணணும்? இனிமே இந்த நிமிஷத்திலிருந்து என் பையனுக்கும் உனக்கும் எந்த விதமான ஒட்டுமுறவும் கிடையாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டு எங்காவது கண்காணாத இடத்துக்கு போய் தலைமறைவாயிரும். ஐயா, என்னையா சொல்றீங்க? இந்த உலகத்துல அவரை விட்டா எனக்கு என் பிள்ளைக்கு வேற யாருமே இல்லையே. அவரை விட்டுட்டா எப்படிங்க என்
போக முடியும்? பாருமா, டோன்ட் டாக் ஸ்டோரி. எந்த கதையும் கேட்க நான் தயாரா இல்ல. சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வா. ஐயா, நான் ஏழைங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுறீங்களே, கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கய்யா. குழந்தை மேலே கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கய்யா. அழுது புலம்பி கதறுவதால் எந்த பிரயோஜனம் இல்ல. சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வா. நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அங்க அவன் உயிருக்கு ஆபத்து. சீக்கிரம் முடிவுக்கு வா. ஐயா, இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து உங்க பையனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி நான் இந்த ஊரை விட்டே போயிடுறையா. இப்படியாவது என் புருஷ வீரை காப்பாத்துற எனக்கு அதுவே போதும். இது ஏன் நான் உயிரா நினைக்கிறேன். என் புருஷன் மேல சத்தியம், 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 சத்தியம். அப்பா ஜெகநாதா, ஐயா, நீங்க சொன்ன மாதிரி பத்திரத்தை ரெடி பண்ணிட்டேன். நீங்க பார்த்து எனக்கோ இல்ல வேற யாருக்கோ சொத்தை எழுதி வைக்கலாம். முடிவு உங்க கையில தான் இருக்குது. ஜெகநாதா, அந்த பத்திரத்துக்கு அவசியமே இல்லை. அதை கிழிச்சு போட்டு போ. என்னங்க ஐயா சொல்றீங்க? நீங்க சொல்லித்தானே ரெடி பண்ண. ஆமாப்பா, நான் தான் சொன்னேன். ஏதோ ஒரு அவசரத்தில் அப்படி சொல்லிட்டேன். இப்ப அது தேவைப்படல. கிழிச்சு போட்டுருப்போம். அப்போ அந்த அனாதை பொண்ண மனசு மாதிரி மருமகளா ஏத்துக்கிட்டீங்களா? அட போட போக்கத்தை விட அந்த பொண்ணை நான் மருமகளா ஏத்துக்க போறேனா? அவளை அடிச்சு துரத்திட்டேன். என் மகன் என்கிட்ட வந்துட்டேன். அவனுக்கு பெரிய 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 இடத்துல பொண்ணு பார்த்து ஊரே வெச்சுபடி கல்யாணத்தை பண்ண போறேன். அப்படிங்களாங்க ஐயா, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. சின்னத்தாயவள்
என்ன சரவணா, இப்ப என்ன பத்தி தெரிஞ்சிருக்குமே? இந்த ஜேபி யாருங்க? ஜேபி நினைக்கிறத செய்வேன், செய்யறத மட்டும்தான் நினைப்பேன். இந்த ஜேபி ஜெயிக்கிற பக்கம் நிக்கிறவன்டா, நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கிறவன். ஜேபி, வெற்றி உனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, முயற்சி உள்ளவனா ஒரு நாள் ஜெயித்து காப்போம். சரவணா, ஜேபி சாதாரணமா போட்டிக்கு ஒத்துக்க மாட்டார். அப்பவே தெரிஞ்சிருக்கணும் இந்த ஜேபி யாருன்னு. ஜேபி, வெற்றி உனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, முயற்சி உள்ளவனா ஒரு நாள் ஜெயித்து காட்டிருப்போம். ஏய், இந்த ஜேபி உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னால கனவுல கூட ஜெயிக்க முடியாது. இந்த ஜேபி நல்லவனுக்கே கெட்டவன், கெட்டவனுக்கு எமன்டா. ஜேபி, என்ன விளையாடலாம்னு சொல்லிட்டு என்னுடைய பணத்தையில புடிங்கிட்டீங்களா? இது என்ன நியாயம்? சரவணா, இது விளையாட்டு தான். ஆனா இந்த விளையாட்டை விளையாடாம இப்படியும் விளையாடலாம். இந்த விளையாட்டுக்கு ஒரு வரலாறு இருக்கு தம்பி. ஏய் வெங்கட், பலவல்னு பேசிக்கிட்டு இருக்காம சரவண சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு பார்ட்டி ரெடி பண்ணு. நம்ம நண்பன் சோர்ந்து போறது நமக்கு பிடிக்காது. அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் கிளம்புறேன். சரவணா, ஜேபி யாரையும் வெறுங்கையில் அனுப்புறது பிடிக்காது. அதனால எங்களோட பார்ட்டியில கலந்துக்கோ. சொல்லிட்டா
புஞ்சன்னா அரையோ அல்லையம்மா வெங்கட் சரவண எழுப்பு. அந்த பொண்ணை எழுப்பு. அட பாவி, அந்த பொண்ணை கொலையே பண்ணிட்டியா? உன்னை சந்தோஷமா தானே இருக்க சொன்னோம், அதுக்காக இப்படியா பண்ணுவேன்? ஜேபி, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எதுவுமே பண்ணல, என்ன நடந்ததுன்னே தெரியல, அவளே மயங்கிட்டா. சாரி சரவணா, அவ இறந்துட்டா. போலீஸ் கேஸ்னு வந்தா நீ என்ன பண்ணுவ? ஜேபி, வெங்கட், தயவு செய்து இந்த விஷயம் வந்து எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிட போது, என்ன தயவு செய்து என்னை காப்பாத்துங்க. சரவணா, நீ கிளம்பு, அத நான் பாத்துக்கிறேன், கிளம்பு. சரவணா, பட் ஒன் கண்டிஷன், நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும், புரிஞ்சுதா? கண்டிப்பா கேட்கிறேன் சரவணா. ஜேபி, ஏப்பா சரவணா, சரவணா, இது என்னப்பா அது புது பழக்கா? என்ன குடிச்சிட்டு வந்துருக்கிறியா? அப்பா, என் பிரின்சிபலா வேண்டான்னு தான் சொன்னேன், என்னை கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சிட்டாங்கப்பா. சரவணா, வர வர நீ செய்யல போகிற போக்கு ஒன்றும் சரியில்லை. எங்கே ஒரு தாயில்லா பிள்ளைய இப்படி சரியாக வளர்க்காம விட்டோன்னு என் மனசு ரொம்ப கலங்குதப்பா.
ஐ எம் ஆல் ரைட். இன்னைக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஓவரா போயிடுச்சு. ஐ எம் கரெக்ட். சரவணா, என்னோட ஆசையெல்லாம் நீ நல்லா இருக்கணும். இந்த கம்பெனி சொத்து சுகத்தையெல்லாம் நல்லா நிர்வாகம் பண்ணு அப்படிங்கிறது தான். ஆனால் நீ இந்த ஆசாரியாட்டு கொத்துக்கார மோகங்கோடமு இந்த பெரியவீட்டு கொத்துக்கார மோகங்கோட சேர்ந்துக்கிட்டு இப்படி சும்மா சுற்றுறதுமே, இந்த கரூரில் கண்ட பசங்களோட சேர்ந்துக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு இப்படி வர்றதுமே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. அப்பா, என்ன மாதிரி வயசு பசங்க அப்படி இப்படித்தான் இருப்பாங்க. நீங்க அதை கண்டுக்காதீங்க. பொறுப்பு தானா வரும். சரவணா, உன்னை சொல்லி குத்தமில்லப்பா. இதெல்லாம் நான் செஞ்ச பாவம். அதை இப்போ நான் அனுபவிக்கிறேன். அப்பா, இந்த ஊர்ல ஐயம்பாளையத்துல உங்களை மாதிரி ஒருத்தர் இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க என்னடான்னா? உண்மைதான்ப்பா. ஆனால் உன்னை ஒரு நல்ல முறையில் நல்ல பையனாக வளர்க்க முடியலையே. அதை நினச்சா தான் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்பா, நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். எனக்கு தூக்கம் வருது. நீங்களும் போய் தூங்குங்க. ஐ எம் குட் நைட். பாய். ஆண்டவா, நான் என்ன பாவம் செஞ்சேன்? என்ன மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிற? எனக்கு நினச்ச வாழ்க்கையும் அமையல, பிடிச்ச வாழ்க்கையும் அமைஞ்ச வாழ்க்கையும் நிலைக்கல. ராணி, நீ எங்கே இருக்கிற? என்னை மறந்துட்டு உன்னால் எப்படி இருக்க முடியுது? நேரம் நமக்கு ஒரு பிள்ளை பிறந்திருந்தா இவன் வயசு ஆயிருக்கு.